சுவாமிக்கு சென்னை மாநகர் சென்னை கணவன் மனைவி பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன், மல்லிகை போல் மனதில் வாழும். என்னமா வேணும்? பிள்ளை வேணும். அதான் பிள்ளை தமிழ் பாடுகிறேன். டேய் தம்பி, நல்லா இருக்கிய? நிறைய சினிமா பாக்குற, கால் வந்துட்டு வா. யூடியூப்ல சில படமா பார்த்துக்கிட்டு இருக்கான். வேற என்ன விஷயத்துக்கு வேணாங்க? டாக்டர் அணுகி பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? ஒருத்தருக்கு மட்டும் கவுண்டிங் பவர் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அதானே? அந்த கவுண்டிங் பவர்லாம் கூடிரும். உங்களுக்கு முத பிள்ளை யாரு? முகுந்தன் பிறப்பார். ஆம்பளை பையன் பிறக்கும். கிருஷ்ணா என்று பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கால் விட்டாங்க. கிருஷ்ணா முகுந்தா முராரி கமல நாயகன் கருணாசாகர கமல தம்பதாரி கோபானா. அதனால நோயுற்று இல்லாமல் நோயற்று இருந்து வைகுண்ட ஏகாதசிக்கு பின்பு குழந்தை ஜனனமாகும். எல்லா வெற்றியும் கிடைக்கும், ஆனந்தமாக இருக்கும். வேற என்னடா வேணும் தம்பி? வேற என்ன வேணும்? இந்தா அந்த வியாபாரத்துக்கு வெற்றியை தர பணம் வந்து பெருகும். சந்தோஷமா இருக்கு. 3 முறை என்னைய பார்க்குவாங்க. போக கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் நாங்க பணத்தை கொடுத்து ஒரு இடத்துல ஏமாந்துட்டோம்னு கட்டு இருக்காங்க. யார் பாரு? பணம் ஏமாந்தது யாரு? எங்க ஏமாந்திய? கால் விட்டுவாங்க. என்னம்மா பணம்? ரெண்டு தான் வச்சுக்காங்க. நல்ல காலம் வந்துட்டு வா. வரலாம், உட்காருமா. காலில் விழுந்து வரதுக்கே இவ்வளவு நேரம். ஆனா நீ எத்தனை பேருக்கு சொல்ல வேண்டியிருக்கோம்? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், தேவையில்லாம பண விஷயத்துல மாட்டிக்கிட்டு நீதிமன்ற வழக்குல இருக்கிறியப்போ அந்த பணத்தை வாங்கி தந்தா போதுமா உனக்கு? கால் வந்துட்டு வா. வானுமதியும் உனக்கு பணம் தர வேண்டியவன் வந்து வெளிநாடு சொந்தமாக தொடர்பு வச்சவனா இருக்கிறான். அவனுக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டியிருக்கு. அதை கோர்ட்ல அவன் கட்டிடுவான். அதை நான் கட்ட வச்சு உனக்கு விரைவில் வாங்க தரேன். வேற என்ன வேணும்? இந்த வருஷத்துல கல்யாண முயற்சி நடக்கும், வெற்றியும் நடக்கும். போயிட்டு வரலாம். அடுத்து பேசுவோம் அதை பத்தி. மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? பாப்பா என்னம்மா உன் பையன் எங்கம்மா இருக்கான் அப்படின்னா காணலையா? சரிண்ணா, கால் வந்துட்டாங்க. பிரிந்து போன உயிரையும் கடந்து போன காலத்தையும் பேணி காத்தார் உலகில் யாரும் இல்லை. அவ்வளவுதான். போனது போகட்டும், இனியாவது புனிதமாகட்டும். இப்ப வேற என்ன வேணும் உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்காங்க. அவனுக்கு நடந்தது விபத்தான ஒரு மரணம். உங்களுடைய எண்ணம் என்னன்னா, யாரோ தள்ளி விட்டுருப்பாங்களோ அல்லது அவனை கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்களோங்கிற ஒரு சின்ன சிந்தனை உங்க உள்ளத்துல இருக்கு. யாரும் அப்படி தலையிடலை. அதனால அப்படி ஒரு சிந்தனை வேண்டாம். அவனுக்கு மனப்பேதம் உருவாகி ஒரு தன்னை முடியாத ஒரு பய உணர்வும்
ஒரு மனப்பேதம் உருவாகி அவன் வந்து அந்த நிலைக்கு வந்துட்டான். இதுதான் உண்மை. அதனால கடந்து போனதை நினைத்து கண்ணீர் ஒடிப்பதை விட்டு விட்டு அடுத்து வாழ்வதற்கு வழியை தருவதே நன்றாகும். வேற என்ன வேணும்? அதுக்கு காரணம் இருக்கு. 3 ஆண்டுகளுக்கு முன்னே உன் தொழிலுக்கு சில மாறுபாடுகள் நடந்திருக்கு. அதனால கடன்களும் இழப்புகளும் நிறைய கூடி போச்சு. அதை நிப்பாட்டி வெட்டியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார். இல்லம்மா, அவன் ஒரு 3 மாதம் பொறுமையா இருக்கணும்மா. நடக்கும், போயிட்டான். கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு ஒரு வழிகாட்டுன்னு காட்டு வந்தவங்க யாரு? உனக்கு பிள்ளை எங்கடா இருக்கு? அப்பா இது என்ன தப்பா? என்ன இருக்கு? வேறல பிடி, சிக்கன் பிடி, கண்ண முடிக்கா. நீ கால் வந்துட்டு வாடா தம்பி. நீங்க எல்லாம் உட்காருங்க. உண்பது கால் உடுப்பது முழவும் என்பது 8000 கோடி. காப்படி அரிசி சாப்பாடு, கால்மணம் துண்டு மனிதன் கட்டினாலும் 8000 கோடி சிந்தனையும் ஆசையும் உடையவும் மனிதன். இவனுடைய மனநிலைகள் குறிப்பாக ஓராண்டுகளுக்கு முன்னாலேயே இவனால ஸ்டடியா எதையும் செய்ய முடியாத அளவுக்கு வலுவிழந்துருச்சு. அதே மாதிரி நிலையான வருமானம் இல்லாத வேட்கையும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர வேற எந்த மனுஷனும் காரணம் கிடையாது. அந்த நேரங்கள்லாம் மாறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை தை மாதம் 19ஆம் தேதியோடு முடியுது. அதுக்கு பிறகு இவனுக்கு வாழ்க்கையில் ஒரு நிலையான பிடிப்பும் வருமானத்துக்குரிய நிகழ்வும் நடக்கும். வேற என்ன வேணும்? கல்யாணம் அவன் இஷ்டப்படி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேப்பா. கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கே பங்குனி உத்தரத்துக்கு மேலதான் பேச முடியும். அதுக்கிடையில் அதை பேசி பிரயோஜனம் இல்லை. நிலையான வேலையை தார, வாழ்க்கையை அமைச்சு தார. வேற என்னப்பா வேணும்? வீட்டுக்குள்ள பேய் பிசாசெல்லாம் வரல தாயி. கிரகம் சரியில்லாதனால அந்த வீட்டுக்குள்ள உங்களால வாழ முடியல. அதனால வீணாக எதுவும் செய்வனையோ ஒய்வனையோ அப்படிங்கிற சிந்தனைக்கு நீங்க போக வேண்டாம். அதை நீங்க கைவிட்டலாம். வாங்க, பக்கத்துல வாங்க. ரொம்ப பேச வேண்டாம். சரி பண்ணி தார, மனதை அமைதியாக்கி தார. காலையில ஒரு மாதிரி இருக்கு, சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்கு. மனநிலைகள் பையன் சரியாயிட்டாலும் நீயும் சரியாயிடுவ. மனநிலைகளுடைய பாதிப்பு எல்லாம் மாறும். வெற்றி அடைங்க. இன்னைக்கு அவ்வளவுதான் உத்தரவு. அங்கிட்டு போலாம். அடுத்த பைசில் கர்மசாமி. ஆமா, மருத்துவமனைக்கும் எனக்கும் அடிக்கடி தொடர்பு வந்துகிட்டே இருக்குன்னு ஒருத்தர் கேட்காரு. ஓயாம மருத்துவ செலவு ஏற்படுது. யாருப்பா அது? வாங்க. என்னடா மருத்துவ செலவு இருக்கு? என்னது ஓடிட்டு 2 கால் நடக்க முடியவில்லை. சரியா வாய் பேச முடியவில்லை. 9 மாதம் ஆகிறது. 1 மாதம் இருந்தால் 10 மாதம் ஆயிரும். என்ன காரணம் என்று தெரியவில்லை. சுவாமி கருப்பசாமியுடன் தங்கள் அருள்வாக்கு கேட்டு இப்படி மகன் பாலமுருகன் வரும் சொல்ல. பெரியப்பா கால் வந்துட்டோம். யாருக்கு நடக்க முடியல? பெரியப்பா ஓயாம டிராக்டர் உங்களுக்கு சொந்தமாயிருவாரு. உங்களுக்கு அந்த அளவுக்கு பழகிட்டீங்களப்பா. ஏன் கெட்டிக்காரங்க கால் வந்துட்டுவாங்க. உட்கார், சந்தோஷமா உட்கார். என்ன வியாபாரங்கள் நடக்கு? என்ன வியாபாரம்? சரி, ஓகே. உங்க குடும்பம் உங்க தாத்தாவுடைய வழியில நின்ன பாவ ஜென்மவுடைய நிலைமை இப்பொழுது வந்து எல்லாத்தையும் தொற்றுச்சு. அதனால்தான் உங்க தாப்பமாறு எல்லாம் கொஞ்சம் இப்போ மனதால் பாதிக்கப்பட்டு, நரம்பியலால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய நிலைமையும், கோர்ட்டு நாட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இப்ப ரெக்கார்ட்ல வந்துருக்கு. அதனால இவைகளெல்லாம் வராம தடுத்து உங்களை காப்பாற்றி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. காலையில என்னைய பார்த்து போடா தம்பி. காலையில என்ன?
கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்து வைத்த பிள்ளையின் வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்கிறது என்று வேதனைப்பட்டு வந்திருக்கும் தாயே வருக. வாப்பா, யாரெல்லாம் வந்திய வர சொல்லுமா. யாரை கல்யாணம் முடிச்சு கொடுத்திய? இவன் என்ன செய்தான்? நீ சும்மா தான் இருக்கியா? கால் வந்துட்டு வா. கை நடுங்குதே, கால் நடுங்குதே. 18:48 போட்டியா? லே தம்பி, 18:48 தெரியுமா? அது என்னன்னு? என்னது அது? சரி, குடிச்சிருக்கியா? சரி, எவ்வளோ நாளாக குடிச்சிக்கிட்டு இருக்க? ஒரு வாரத்துக்கு ஒரு நாள். ரொம்ப டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட வேண்டியதானே? அப்படி இல்லை, யாரும் என்கிட்ட மறைக்க முடியாது, தெரிஞ்சுக்கிட்டியா? கால் வந்துட்டு வா. ம், 39 ஆண்டுகளுக்கு முன்னால் தெற்கு திசையிலே வாழ்ந்தவர்கள் யார்? உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊர்? இப்ப நீங்க இருக்கிறது மெட்ராஸ். மெட்ராஸ்ல தெற்கு திசை எது? திருநெல்வேலி தானே? அடா, எவ்வளவு வேற உள்ள பிள்ளைடா இருக்கிய. தெற்கு திசை என்பது நெல்லை மாவட்டம், மதுரை மாவட்டம், வட, அதாவது தென்கிழக்குங்கிறது திருச்சி, தெற்குங்கிறது மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், அது எல்லாம் வரும். அதான் தெற்கு திசையில சாமி நின்று கையை காட்டுறாரு, சொல்ல மாட்டான் வாரான். அந்த காலத்துல அவனை கும்பிட்டுட்டு விட்டுட்டிய. இப்போ ஹரி நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா அப்படின்னு கும்பிடுறேன். அதான உண்மை. கால் வந்துட்டான். இன்னொரு தடவை கும்பிட்டுவா. ஆடு கோடி கொடுக்க வேண்டாம். சரி, வாங்குறதுக்கு ஆடு இல்லை என்னையா? அந்த காலத்துல ஆடெல்லாம் வெட்டினீங்களா? நல்ல தின்னையா நீ? சாமி பேரை சொல்லி வந்து நின்ற வேண்டியதே. அதுக்கு தானே கொடுக்கும். முன்னோர்கள் வழிபாடு தானே, அது கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உன் மருமகா முடிச்சுக்கிட்டு போயிட்டாள, அவளை கூப்பிட்டு வந்து விடுவாங்க. அப்படியா? கண்டிப்பா வேணுமோ? உன் மகன் மேலதான் குற்றம், ஒத்துக்கிறியா? கால் வந்துட்டுவான். நீ இருற, அவ தானே பெத்தா. அவனை கொண்டு வந்து திருத்தி கொண்டு வந்து விட்டுறத. உன் மகனை செவிட்டுல 4 கொடுப்பு நானே கொடுத்துறதேன். எப்படி அறிவிடுதுன்னு அவனுக்கே தெரியாது. திருத்திடுறேன். என்ன, இவனுக்கு வந்து வியாபார ஸ்தாபனம் கடை வச்சு கொடுக்கலாம், வெற்றிகரமா ஓடும், நல்ல சம்பாத்தியம் பண்ணிக்கிடுவான். மனதுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளைய நினைச்சுக்கிட்டு இருப்பான் தம்பி. காலம் கடந்து உங்ககிட்ட சொல்லுவான், அவ்வளோ கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம். என்னடா செய்யலாமா? கட்டிக்காரப்பேன். கால் வந்துட்டோம். சேர விடாதுன்னா வண்டி எடுத்து கொடுத்தல. எது கொடுத்த அம்மா? எக்குமா எடுத்து கொடுத்த? சர்ன்னு பாய்வான். நல்ல சூப்பரா உட்காந்து 4 பேர் ரோட்ல ஒரு ஓரத்துல நிப்பாட்டிக்கிட்டு ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு நிற்கிறாங்கல்ல. உண்மையான தம்பி கெட்டிக்கார பேரோட. பக்கத்துல வாங்க. போலீஸ் ஒரு பில் எழுதி கிழிச்சுதான் போனே. அதுக்கு என்னைக்கு போகணும்? அவங்க தேடி வரட்டும். இங்கே ஆன்லைன்ல பதிவாயிருக்கு. டிங்கு தான் வெற்றியாக போ. எல்லா கம்ப்யூட்டரும் எனக்கு தெரியும். இந்த பராசக்தி நல்லாரு. ஆண்டவன் கருணையால் என்னாலும் உயர்ந்திருப்பாய் மகளே. வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு கல்யாணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்குண்ணே கல்யாணம்? பொண்ணுக்கு. கால் வந்துட்டாங்க. ஒரு பக்கத்து காலும் இடுப்பும் வலிக்குன்னு சொல்லி வந்தது யார்? யாருப்பா? ஒரு பக்கத்து கால் இடுப்பு நரம்பு வலிக்குன்னு சொல்றாங்களே, யார் அது? எந்த ஊரு? நான் மெட்ராஸை கூப்பிட்டா நாகர்கோவில் வந்து நிற்கிறீங்களே. ஆடாடா ஓடாடாவா? இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளையுடைய ஜாதகம்லாம் நல்லா இருக்குப்பா. கிரகங்கள் சரியா இருக்கு. மனநிலைகள் மட்டும் அப்பப்போ தேவையில்லாத சிந்தனையில குழப்பம் பண்ணிக்கிட்டு அவசியமில்லாத வார்த்தைகளை வீட்டில் நடமாடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பக்குவப்பட்டு தெளிவுபடுத்தாரேன். வேற என்ன வேணும்?
கால் விட்டுவாங்க. மூணு ஃபாரின். பையனை வந்து வெளிநாட்டுக்கு தான் அனுப்பணும். மருத்துவ சம்பந்தமான கல்வியை கற்று வெற்றி அடைந்து வருவார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணணும்ல. என்னப்பா அங்கே போய் மாஸ்டர் ஆஃப் டிகிரி எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைகள், புதிய மருத்துவங்களை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அதனால் பிள்ளை திருமணத்தையும் நினைத்தாரேன், உன் பையனையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுத்தாரேன். இந்தியாவில் நீ விட்டுனா நீ பெற்ற கடனை அடைக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும். என்ன செய்யலாம்? வெளிநாட்டுக்கு ரொம்ப இங்கே இருக்க சொல்லுமா? கால் நிறுத்துவாங்க. இப்போ திரும்ப பிஜி வெற்றிவேர் முருகா, என்ன விஷயம்? சரி வாங்க. இந்தாப்பா, எந்த யோசனையும் பண்ணாம விசா வருது, பெற்றுக்கொள், வாங்கிக்கொள், முடிச்சு தாரேன். சந்தோஷம் பாருங்க. பௌர்ணமிக்கு வந்து சாருங்க. கர்மசாமிக்கு வாழ்க்கை என்னும் ஓடம். கர்மசாமி, என்னுடைய வாழ்க்கையே நிலையில்லாததா கிடந்து ஆடிக்கிட்டு இருக்க. வாழ்க்கையில ரொம்ப மன கஷ்டமும் போராட்டமுமா இருக்குன்னு ஒரு பெண்ணடியாக கற்க வந்திருக்கிறார். பொம்பளை வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? வாங்க, கால் வந்துட்டு. வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பது முடுமூடம். என்ன கருப்புசாமி, ஆரியமாலா விளையாட்டா? என்ன விளையாட்டு? மோடி விளையாட்டு. மோடிங்கிறது நம்ம பிரதமர். அந்த காலத்துல மாந்திரிகத்துல மோடி விளையாட்டுன்னு சொன்னாங்களே, அந்த விளையாட்ட. அது எங்க மலையாளமா? கேரளத்துல நடந்ததா? இவங்க மலையாளத்துக்கு போனாங்களா? மலையாளத்துக்கு போயிருக்கலாம். கேரளாவுக்கு மலையாளம்ல என்ன? எதுக்காக உங்கள்கிட்ட இவ்வளவு காரணம் நான் பேசுறோம்னு சொன்னா, உங்கள் ரத்த பந்தமான உறவுகள் எல்லாம் உங்களுக்கு எதிரியாக மாறினார்கள். மாற்றத்துக்குரியவர்கள் மலையாளத்தின் மாந்திரிகத்தை செய்து உங்க குடும்பத்தை கெடுத்தார்கள். அதுல உங்களுடைய தொழில், பணம், பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையும் வேதனையுற்று கடன்பட்டு கண்கலங்கி நிற்கிறீர்கள். உங்கள் உரிமையான சொத்து இதுவரை கிடைக்கவில்லை என்ற மனவேதனை இருக்கிறது. இப்ப தெரியுதா மலையாளத்துக்கு ஏன் போனோம்னு? கால் வந்துட்டு. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உங்க சொத்துக்களுக்கும் எதுக்கும் பங்கமில்லாம காப்பாற்றி வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அக்ரிமெண்ட் இது என்ன செய்யணும்? எந்த ஊர்ல இருக்குது? இதை வித்து தரணும்ல தானே? உடனே செஞ்சிருவோம். நம்ம கையில் வச்சுக்கோங்க. இந்தா பணம் கிடைச்சிரும். வெற்றிகரமாக மங்கள காரியம் அவன் வீட்டில் நடக்கும். நான் இருக்கேன் கருப்சாமி, காப்பாற்றி தரேன். பையனுக்கு என்னது? 1 2 3 4 5 5ஆம் இடத்தை பார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியில்லை. அதனால பங்குனி மாதம் வரை பொறுமையா இருங்க. போயிட்டாங்க அடிப்போம். ஜாமு கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு கருப்புசாமி, என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும்னு ஒரு ஆள் சொன்னார். யாருது? என்னதுமே உன் பிள்ளை எங்க இருக்காங்க? செலவு கேட்க மாட்டேங்கிறோம். நீ உங்க அப்பன் சொல்ல கேட்டியா? அந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் கேட்கல. கால் நம்ம சொன்னா யாருமே கேட்கா. என்னப்பா வேணும்? வார்த்தையை கட்டுப்படுறது. அதை விட பொம்பளை சொல்ல கேட்கறதா நல்லா இருக்கு. அப்ப சொல்ல கேட்க மாட்டேன். என்ன செய்ய போற? அவன் மனதை திருத்தி தரணும். கால் வந்துட்டோம். பொம்பளை தான்டா முக்கியம். நீங்களாம் என்ன மாட்டேங்க. விளக்கம் தெரியாம வந்து வேற ஒரு வெளியே பேசிட்டீங்க. என்னடா சேப்பா? வேற என்னப்பா வேணும்? இந்தா உன் கடனை தீர்க்க கையில பணத்தை எடுத்துட்டேன். தொழிலும் நல்லா வேணும். உன் மனதும் நிம்மதி அடையும். உன் துயரம் தீரும். ஒன்று. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுதான் தம்பி, உன் மகனால ஒரு சின்ன போலீஸ் விசாரணை வரும். அதில் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி அவனை திருத்திருந்தேன். அதோட நல்லா இருப்பா.
3 தடவை என்னை வந்து பாரு. ஆத்திரப்பட்டாடா 3 முறை பாரு வந்து. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, என் சகோதரர்களால எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்க. என்ன காரணம்? உடன் பிறந்தவர்களால கொஞ்சம் வருத்தம் இருக்குன்னு காட்டுறது யார் அது? என்ன சகோதரர்களால என்ன குழப்பம் பெரியண்ண? யாரு கூட பிறந்தவங்க எங்க இருக்காங்க? சென்னையில இருக்காங்க. அவங்களால என்ன வருத்தம் உங்களுக்கு? பேச்சுவார்த்தை இல்ல. சரி, வீட்டுல பையன் ஒருத்தன் கொண்டது மூளை வச்சுருக்கீங்க. கருப்புசாமி, நீ சகோதரரை பத்தி பேசுனீங்க, என்ன விஷயம்? உட்காரு. பரவாயில்ல, நின்னுக்காங்க. இப்ப என்ன? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அப் 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 அப். நல்ல கைதட்டுதேன். உன் பையனை போய் பார்த்தேன். திறமைகள் மூலமா எவ்வளவோ முயற்சி செய்தும் சீர்திருந்தல. என்ன, நம்ம ஒன்று பேசினா அவன் மனசு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, ஒரு கண்ட்ரோல்ல வர மாட்டேங்குது. அதை சரி பண்ணணும்னு நீ கேட்குற. இந்த பிறவில அந்த பையனுடைய நிலைமை இதுதானா அல்லது முடிவாக மாறுமா? எங்களுக்கு அப்புறம் அவனை காப்பாற்றுவது யார் என்பது உங்களுடைய கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். முருகா, என்னையா போனா? அப்படி யார் யார் போனாலும் அப்படி உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க. பார்த்த சாரதி. சென்னையில எந்த இடம்? மாம்பழம். நல்ல மாம்பழம் தான். அங்க பெருமாள் கோயில் இருக்கா? இருக்கேளா? சரி. உன் பையனை சீர்திருத்த முடியாது, ஆனா அவனை கொஞ்சம் மனசை அடக்கி தர முடியும். அடக்கித்தார அவனுக்கு தக்க துணையாக காப்பது யார் என்ற ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதுக்கு தை மாதத்துக்கு பிறகு ஒரு தெளிவான ஒரு துணையும் ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும். அதை நான் ஜெயிச்சு தரேன். அவளுடைய மனநிலைகளை பார்த்த வாழதுக்கு போவதுக்கு இஷ்டமில்லாத நிலையில உட்கார்ந்துருக்கா. அப்படி விட்டோம்னா மகா குற்றம். அவளை தெளிவுபடணும். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க, காப்பாய்த்தாரேன். இந்த வெற்றி விட்டு ஜெயிக்கிறேன். அது எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதுதான் முதல்ல எடுத்தோடனே சகோதரனை பத்தி பேசுறேன். ஏன் எதுக்குன்னு நீ கேட்கவும் இல்லை, நான் அதை சொல்லவும் இல்லை. எனக்கு அந்த சப்ஜெக்ட் வேண்டாம், நானே முடிவு கொடுத்தேன். புரியுதா? உங்க உள்ளத்துல ஒரு சில வருத்தங்கள் உண்டு. யாராவது எதுவும் செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மையான செயல் உங்களுக்கு இருக்கு. அது ஏன் எதுக்குன்னு பின்னால தீர்ப்போம். உங்களை நல்லாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. இன்னைக்கு உத்தரவு இவ்வளவுதான். அத்தா பௌர்ணமிக்கு. கர்மசாமிக்கு சாமி, என்னுடைய வீடு சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? வீடு சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் இருக்குன்னு சென்னையில இருந்து கேட்டது யாரு? வாமா. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. என்ன வீடு தள்ளது யாரு? உங்க அத்தானா? புள்ள பெற்றெடுத்த உள்ளம் உரண்டும் தெய்வம் தெய்வம். அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். உன்னை தெருவில் விட்டுருவான், காலில் விட்டுருவான். பார்த்தேன். 3 பங்கு வச்சாதான் தப்பிப்பா. 2 பங்கு வச்சாலும் கோவிந்தா நாராயணா அச்சுதான்ட்டுருவா. சொத்து எத்தனை பங்கு வைக்கணும் கேட்டுட்டாங்க. 3 பங்கு வைக்கணும். உனக்கு என்ன பங்கு? சாவதவரை என் வீட்டுல இரு அப்படின்னு அவன் ஒருத்தன், இவன் ஒருத்தி, இவனு 3 சொல்லுவாள். உன கையெழுத்து போடுற எங்கேயும் போய் பிழைச்சுக்க. எத்தனை கோயில் இருக்கு நாட்டுல? உட்கார்ந்து அப்படி போ. கேட்டுக்காப்பா கதைய. கால் வந்துட்டு வா. போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்துல இந்த பேயோடு எடுப்பிறந்து இப்படி சீரழி. நம்ம சொன்னா எவன் கேட்கான்? உண்மையா இல்லையாட? சொத்துக்கு கையெழுத்து போட வேண்டாம். சொத்தை பிரிக்கக்கூடிய நேரங்கள் இப்பொழுது இல்லை. கண் துடைப்பு உயில் எழுதுக. யூடியூப்ல இதை கட் பண்ணிடலாம். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் இன்னும் கொஞ்சம் பேசிக்கிறேன். கண் துடைப்பு உயில். என்ன உயில்?
கண் துடைப்பு உயில் இன்னென்ன எல்லையிலிருந்து இவ்வளவு தூரம் இந்த பகருக்கு இந்த பிள்ளைக்கு எங்களுடைய ஆயுள் காலம் வரை இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த பங்கீடு சம்பந்தமாக இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உயிர் எழுதி கையெழுத்தை போட்டு ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி பண்ணிட்டு வெளியே வந்துரு. அவங்கள ஆஃப் பண்ணிடுவோம். அந்த சிந்தனையை வரவிடாம தடுத்துறத அதுவரை அவங்க பக்கத்திலே வர முடியாது. இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வா. கண் துடைப்பு உயில் அதை கட் பண்ணிடு. கால் வந்துட்டு வா.